இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் தியானிக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு பெரிய கடல் போல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஊழியத்தையும் குறித்தும் அழைப்பை குறித்தும், அழைப்பு ஊழியம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எனவே நாம் இன்றைக்கு 3வது நாள் இந்த கூட்டத்தில் அழைப்பில் நிலைத்திருந்து ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது நாளில் நாம் பார்த்தோம், அழைப்புனா என்ன, தேவனுடைய அழைப்பு அப்படின்றதை நாம் தியானித்தோம். பிறகு அந்த அழைப்பில் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் அவர் கொடுத்த அந்த அழைப்பின் அடிப்படையில் நம்ம கொடுக்கிற ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பில் நிலைத்திருந்து நாம் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். ஊழியத்தை குறித்த அந்த அழைப்பை நாம் எப்படி உறுதிப்படுத்துவது என்றும் கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். எப்படி நாம் அதை புரிந்து கொள்வது, கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அழைப்பில் நிலைத்திருந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சில நேரங்களில் நாம் மரண வீட்டில் இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதற்கு மத்தியில் சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன். யோபு பக்தன் சொல்லும் பொழுது, மனுஷன் இந்த உலகத்தில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் வாழுகிற வாழ்க்கை போராட்டத்தின் நாட்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் போராட்டத்தை போராட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயு நிருபத்திலே சொல்லும் பொழுது, நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்றாரு. இங்கே நல்ல போராட்டத்தை போராடினேன். கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த அழைப்பிலே நிலைத்திருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுகிற அந்த அனுபவத்தை தான் இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற நாம கூட இப்படி ஒரு முடிவை நாம் தீர்மானத்தோடு நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? இந்த மாலையிலே ஆண்டவர் என்னை அழைத்தார், அவர் என்னை தெரிந்து கொண்டார், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் என் வாழ்க்கையிலே எதை தீர்மானித்தாரோ திட்டமிட்டாரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் அல்லது முடிக்கிற நிலையில் நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி காலத்திலே ஒரு வாடகை வீட்டில் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவர் மிஷனரி பயணமாக அநேக நாடுகளுக்கு சென்று கப்பல் மூலமாக, கால்நடையாக, வேறு என்னென்ன அந்த நாட்களில் இருந்ததோ அதன் மூலமாக அவர் பிரயாணித்து அவர் ஊழியத்தை செய்தார். ஆனால் ஒரு நாளிலே, நேற்றைக்கு நான் சொன்னது போல, தகுதியை வைத்து பவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு தகுதி, கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவனுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? கடவுளை எதிர்க்கிறவனாக இருந்தான், ஏசப்பாவை எதிர்க்கிறவனாக இருந்தான். இயேசுவை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்கள கொண்டு போய் கொடுமைப்படுத்தினான். இதுதான் அவனுக்கு இருந்த தகுதி, குவாலிஃபிகேஷன். இந்த மாலை வேளையிலையும் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு நாம் நிலைத்திருந்து, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 10:23 வசனம் நான் வாசிக்கிறேன்.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்ற அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், அசையாதபடி இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். நேற்றை கூட சொன்ன மின்சாரம் அன்ஸ்டேபிளாக வருது, அப்புறம் உடனே கட் ஆகிடுது, பவர் லோ வோல்டேஜ். அப்போ இங்கே அவர் சொல்கிறாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம பார்த்தோம், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இங்கே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே, அப்போ உறுதியோடு கூட நாம் நம்முடைய அழைப்பிலே காணப்பட வேண்டும். அப்படின்னா நம்முடைய அழைப்பில் நாம் நிலைத்திருப்பது என்று சொல்லும் பொழுது அதில் உறுதியாக இருக்கணும். குழப்பம் வரவே கூடாது. நான் சொன்னேன், எப்போதெல்லாம் குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை எப்படி சரி செய்யணும் என்று நேற்றைக்கு நாம் தியானித்தோம். குழப்பம் நம்ம வாழ்க்கையில் வரும், பிசாசு குழப்புவான், கூட இருக்கிற ஆள் மூலமாகவே குழப்புவான். நேற்றைக்கு சொன்னேன் உங்களுக்கு. 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலையும் என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாக, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவீர்களாய் இருப்பீர்களாக, அசையாதவர்களாக, உறுதிப்பட்டவர்களாக. அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு உதவியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே நாம் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். அழைப்பில் நிலைத்திருந்து, அப்போஸ்தலர் 1:8 நமக்கு தெரியும், சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. இன்றைக்கும் கூட நான் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பேன். நிறைய நேரங்களில் சத்துரு கொண்டு வருகிற சோதனையை நாம் ஜெயிக்க முடியாமல் சில நேரத்தில் நாம் விழுந்து போயிடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தையில் ஒரு ஸ்டேபிள் இல்லை. நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கிறதில்லை. அநேக நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தை நாம் அப்படியே தட்டி கழிச்சிட்டு திரும்ப நம்ம விழுந்து எழுந்த பிறகு, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி நடந்துட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி செய்யாமல் போயிட்டோமே என்று சொல்லி நாம் நம்முடைய குறைவை எண்ணி வருத்தப்படுகிறோம். வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை அலைபாய்கிற சிந்தையா இல்லை, அது ஒரு நிலையாய் நிற்கிற சிந்தை, ஸ்டேபிளாக இருந்துச்சு. அவர் ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பிலே அவர் அப்படி உறுதியாக நிலைச்சிருந்தார். எந்த சூழ்நிலை விட்டுட்டு ஓடலை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஓடலை. அவமானப்படுத்துகிற அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் அவருக்கு எதிராக எழும்புச்சு. இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது நிந்தைகள் வரும், அவமானம் வரும். நேற்றுக்கு சொன்ன பாருங்க, பப்புளி மரத்துக்கு ஜெபம் பண்ண தான் போகிறீங்க ஆந்திரான்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி தான் வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்படி தான் வரும். ஏசப்பாவை பார்த்துன்னு சொன்னாங்க, அவர் ஊழியம் செய்த நாட்களில், இவர் பிசாசெல்லாம் வரட்டுறாரு, ஏன்னா ஒரு பிசாசுக்கு தலைவன் சொன்னாங்க. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த செய்கிற அந்த சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை தடை செய்யும்படியான நிந்தைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், நம்மை குறித்து ரூமரான செய்திகள் எல்லாம் வரும்.
அவதூறான செய்கைகள்லாம் நம்மை பற்றி வரும். உடனே நாம் ஆண்டவருக்காக எடுத்த சிலுவையை தூக்கி போட்டுட்டு நின்றுடக்கூடாது, பின்னால் போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் அழைத்திருக்கிற அந்த அழைப்பு, அதில் உறுதியாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நாம் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது நம்மை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக. நாம் தொடர்ந்து செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன். நம்ம பாட்டு புஸ்தகத்தில் இருக்க பாட்டு தான் 907வது பாடல், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. அன்று வாழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. இன்று உணர்வாயோ, இன்றே வா. ஜீவனுள்ள
இயேசுவுக்காக வாழ்ந்திடு. எல்லாரும் சொல்லுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்க. யாராவது செய்யட்டும், எப்படியாவது நடக்கட்டும் நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாளில் வெறுங்கையா நாம் நிற்போம். ஆண்டுடைய சமூகத்துக்கு நாம் வந்துட்டாலும் கூட அங்கே நமக்கு இன்று ஒரு மகிமை இருக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியம் பலனை கர்த்தர் வரும்பொழுது கொண்டு வருவார், அல்லது நாம் போய் சேரும் பொழுது அங்கே பார்ப்போம். எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கடல் எப்படி இருக்குது? அமைதியாக இருக்குது. நடு கடல் அப்படியே அமைதியாக தான் இருக்கும். கரை ஓரத்தில் அலை வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். எப்போவும் திடீர்னு ஒரு புயல் உருவாகும் பொழுது கடல் கொந்தளித்து அந்த அலை திடீர்னு பெருசாக வரும். அதுபோல் இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியம் பார்ப்பதற்கு ரொட்டீனான ஒரு வாழ்க்கை போல தான் தெரியும். நாம் செய்கிற சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும், ஆனால் அதனுடைய பலன் ஒரு நாளில் பெரிதாக கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது செய்யட்டும் ஊழியத்தை, எப்படியாவது ஊழியம் நடந்துடும். சிலருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, சபையின் ஒரு காரியத்தை செய்யணும், ஏன் சர்ச்சில் ஒரு ஆளை போட்டு செஞ்சா என்ன, துடைக்கிறது பெருக்கிறது. இப்படிப்பட்ட உள்ளங்களும் இங்கே இருக்கிற வரைக்கும் நிச்சயமாகவே அவர்கள் கடவுளுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுவாங்க, அப்படி பாக்கெட்டில் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி காட்டுற மாதிரி. ஆண்டவர் கேட்கும்போது, எத்தனை ஆத்துமாப்பா நீ சம்பாதிச்சேன்னு கேட்கும்பொழுது ஒன்றும் இல்லை, எம்டி ஹேண்டு. அலெக்சாண்டர் மரித்த பொழுது உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினான், ஆனால் ஆத்மாவை ஆதாயப்படுத்தலை. அதனால தான் அவன் பெட்டியில் 2 ஓட்டை போட்டு கையை வெளியே விட சொன்னானா. நம்மளாம் இப்படி கையை கட்டி மூடிடுறோம். அவன் அது சொன்னானா, நான் மரிச்சா எனக்கு செய்யுங்க. ஏன்னா இந்த அலெக்சாண்டர் எல்லாத்தையும் ஜெயித்தான், எவ்வளோ சம்பாதிச்சான், ஆனால் போகும்போது வெறுங்கையாக போகிறேன். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் வெறுங்கையாய் போக மாட்டீர்கள். வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் செய்கிற கிரியைகள், படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது, வீணாகாது. கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிற அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் கொடுத்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பைபிளில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு கொடுத்த அழைப்பை தெரிந்தும், நான் சொன்ன பாருங்க, ஒரு நேரத்தில் உற்சாகமாக இருப்போம், நம்ம மனசில் ஆசை இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாமல் விழுந்து போயிடுறோம். அநேக நேரங்கள் நாம் விழுந்து போயிடுறோம். நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன சிந்தை? நேற்றைக்கு நான் சொன்னேன், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை வாழபடியா இயேசு வரல. அடுத்தவங்களை வேலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வரல. வேலை செய்ய வந்தார், வேலை வாங்க வரல. அது மாத்திரல, தன் உயிரையே கொடுக்க வந்தார். எதுக்காக? அநேகரை மீட்டு கொள்ளும்படி, ஆத்மாவை ஆதாயப்படுத்தும்படியாக. இன்றைக்கு அந்த ஒரு ஊழியம் இயேசு செய்ததுனால அவருக்குள்ள இருந்த அந்த சிந்தை, என்ன சிந்தை? நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தையோடு வந்தார் அவர். அல்லேலூயா. அந்த சிந்தை உங்களுக்கு வேண்டும். அதுதான் வேதம் சொல்லு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை சிலுவை வரைக்கும் ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கு இருந்த சிந்தை ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தாரு. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த சிந்தை இருக்க கடவுது என்று நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:5 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்து சொல்றாரு என்னென்னு. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, நாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கான ஒரு வெகுமதியை கொடுக்கிறார்.
2 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்தில் ஒன்று அதிகாரியாக வச்சுட்டேன். வெளிப்படுத்தல் 22:12. அவனவனுடைய கிரியைகளின்படி நாம் ஆண்டவருக்காக செய்கிற கிரியை, நாம் செய்கிற நற்கிரியை ஒரு நாள் வீணாகாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருக்காவது ஒரு நல்லது செஞ்சிட்டோம், ஒரு பணம் கொடுத்தோ அல்லது ஒரு ஹெல்ப், ஃபிசிக்கலாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி நாம் செய்கிற நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது போல, நாம் செய்கிற அந்த செய்கையை பார்க்கிற நம்முடைய தேவனுக்கு அதை விட சந்தோஷம் அதிகம். என் பிள்ளைங்க இதை செய்தாங்கன்னு அதை அப்படியே விட்டுற மாட்டார். அந்த கிரியைகளுக்கெல்லாம் கணக்கு வைத்து நீ வரும் பொழுது உனக்கும் எனக்கும் அவர், அல்லது அவர் வரும் பொழுது அந்த பலனை கொண்டு வரவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஊழியத்திலே நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியாருடைய உதவி நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்ம கொடுக்கிற பொறுப்பு, நம்ம கொடுக்கிறதான பொறுப்பு, அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஊழியம் என்று சொல்லும் பொழுது, ஏற்கனவே அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். ஊழியம் என்று சொல்லும் பொழுது, ஊழியம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் செய்யும் அன்பான சேவை தான். நேற்றைக்கு சொன்ன சேவை, சேவைனா அதற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. வேலைன்னா கூலி கிடைக்கும். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு நேற்றைக்கு. அப்போ அந்த ஊழியத்தை குறித்த கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லும்போது, சேவை அல்லது ஊழியத்தை குறித்த கிரேக்க வார்த்தை டயக்கோனியா. டயக்கோனியா, DIAKONIA, டயக்கோனியா அப்படின்னா சேவை, ஊழியம் என்பதை குறிக்கிற கிரேக்க வார்த்தை. சேவை செய்கிறவர்கள், சேவகரை குறித்து சொல்லும் பொழுது டயக்கோனோஸ். டயக்கோனியா சேவை ஊழியம், டயக்கோனோஸ் வந்தால் சொன்னால் சேவை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். DIAKONOS. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சேவை, ஊழியம். சேவை செய்கிற சேவகன், ஊழியன். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையாய் சொன்ன எல்லா ஓமையிலையும் சொல்லப்படலை. எஜமானன் வரும்பொழுது விழித்திருக்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான்றார் ஒரு இடத்துல. விழித்திருக்கிறவன் அப்படின்னா எஜமான் லேட்டாக வந்தாலும் அந்த வேலைக்காரன் மூச்சுன்னு உட்காந்துருக்கணும். சில வீட்டில் மனைவி என்ன பண்ணுவாங்க, மூச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு அவங்க பாட்டு எல்லாத்தையும் ஊற்றி மூட்டி தூங்கிடுவாங்க. நீ வரப்போ எத்தனை மணிக்கு வர, சாவி அங்கே வச்சுக்கிறேன், எத்தனை போய்டு, பாட்டுக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அது பள்ளி வந்து மேயுதோ கரப்பாம்பூச்சி மேயுதோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எஜமானன் வரும் பொழுது விழித்திருக்கிறவராய் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான்றாரு. விழித்திருந்து சொல்றாரு, அந்த எஜமானனுக்கு செய்ய வேண்டிய பணிமடையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவன் போவானா. அப்போ ஆண்டவர் நம்மை ஊழியன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சேவை. அதை செய்கிறவர் சேவகன் அல்லது ஊழியம், ஊழியத்தை செய்கிற ஊழியன். ஏனென்றால் இந்த ஊழியத்தை குறித்த இன்னும் சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்துட்டு நாம் முடிக்க இருக்கிறோம். ஊழியத்தில் நான் நேற்றைக்கும் சொன்னேன், நமக்கு வரக்கூடிய சவால்கள், எதிர்ப்புகள், விமர்சனம் வரும், மனசோர்வு வரும், தனிமை வரும்,
இதெல்லாம் ஊழியத்தில் வரும். நம்மை தனித்து ஒதுக்கிடுவாங்க. இங்கே இருக்கிற நமக்குள்ளேயே திடீர்னு நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்யணும் எழும்புகன்னு வச்சிங்களேன், உங்களை தனியாக ஒதுக்கிடுவாங்க. சிலர் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு சோர்வு, மன சோர்வை, டிஸ்கரேஜ், உங்களை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. வந்துடுச்சு, இது போயிடுச்சு, இது நிற்குது பாரு, போகுது பாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம எழும்பும் பொழுது நம்மை தனிமைப்படுத்துவார்கள், விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லி அது மாதிரி நினச்சிக்குது, இது மனசில் அது மாதிரி நடக்குது பார்க்கறதுக்கு. ஊழியத்தில் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், மனசோர்வுகள், தனிமை, விமர்சனம், இதெல்லாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசே, எலியா, எரேமியா, பவுல் வாழ்க்கையிலலாம் வந்துச்சு. இந்த ஊழியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? நிலைத்திருப்பதும் நிறைவேற்றி முடிக்கணும், அதுதான் வெற்றி. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நம்ம ஜெபத்தில் உறுதியாக நிலைத்திருக்கணும். அதை குறித்து நான் அதிகமாக பேசலை. ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, வேத வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்கணும். ஊழியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், நாம் செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும் அதில் நம்ம வெற்றியோடனா தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெபம் முதலாவது. ரெண்டாவது, வேதத்தை ஆழமாய் தியானிக்க வேண்டும். தாவீது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், சங்கீதம் 119:27 48 78 இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய சத்திய வார்த்தை அவன் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறான். முதல்ல தியானித்தவர் யார் பைபிளில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு தியானம் பண்ணார். அப்போ பைபிள் இருந்துச்சா? சொல்லுங்க. இல்லை வசன பிரமாணம் இருந்துச்சா? சொல்லுங்க. 5 ஆகமங்கள் இருந்ததா? கட்டளைகள் இல்லை. அப்போ எதை ஒரு தியானிச்சார்? இந்த முதல் வசனம் படிங்க, சங்கீதம் 119:27 படிங்க. அதிசயங்களை தியானிப்பேன். பைபிளை தியானிக்கல, எதை தியானிச்சாரா? அதிசயங்களை. அப்ப ஈசாக்கு எதை தியானிச்சிருப்பாரு? சாயங்கால வேளையிலே ஈசாக்கு என்ன பண்ணாரா? தியானம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு மெடிடேஷன். சில பேர் கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க சாமியார் மாதிரி. கேட்டால் மெடிடேஷன் ஏதோ ஒன்றை சொல்லி கொடுத்துருவான், அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன ஏற்கனவே என்னுடைய சகோதரி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. புக்கு வாங்கி வச்சுருக்கிறேன், மோட்ச பயணம் படிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் கொடுப்பதற்கு. மோட்ச பிரயாணம்னு ஒரு புத்தகம். ரைட். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் செக் பண்ணிக்குவோம். ஏசாயா 38:18 படிக்கலாம். இந்த வசனத்தை வாசித்த உடனே எல்லாம் செக் பண்ணிக்கணும். நீங்களும் அந்த வசனமே சொல்லுது, செக் பண்ணிக்கிற மாதிரி. என்ன வாசிங்க கொஞ்சம். யாரு தான் தியானிப்பாங்களாம்? சொல்லுங்க. உசுரோடு இருக்குமா பாருங்க, வச்சு பாருங்க, மூச்சு வருதான்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவன் அவன் தான் தியானிப்பான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் என்றால் நாம கொடுத்திருக்கிற அந்த அழைப்பில் நாம வெற்றியாய் நிற்க முடியும், ஸ்டேபிளா இருக்க முடியும், அதை கடைசி வரை ஓடி முடிக்க முடியும். இரண்டாவது காரியம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். மூன்றாவது, ஊழியத்தில் வெற்றி ஆண்டவர் அழைச்ச அந்த அழைப்பில் நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா மூன்றாவது, பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும்.
தேவனுடைய ஆவினாலே எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சொல்லுங்க புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர் எனப்படுவார்கள். நான்காவது, பணிவோடு நாம் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். முதலில் அவருக்கு நாம் பணிவோடு சேவை செய்ய வேண்டும். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம். சங்கீதம் 132 சங்கீதத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்க, அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் அவரை பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். பணிந்துனா கீழே இங்கே உளுந்து சாஷ்டாங்கமாக கீழே தரையில் உளுந்து இல்லை, பணிந்து நம்முடைய உள்ளத்தில் அந்த பணிவு ஏற்பட வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தில் வந்துட்டோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்கன்னா வாயை திறந்து ஜெபிக்கணும், துதிங்கன்னா எல்லாரும் வாயை திறந்து துதிக்கணும். அதற்கு நாம் எதிரடையாக நாம் செயல்படுகிறோம் என்றால் கர்த்தரை பணிந்து கொள்ள வரலை, நாம் இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறோம். அந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளலாம். அடுத்தது, கடைசி வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்டு, உண்மையாக இருக்கணும். ஊழியத்தில் வெற்றி நம்ம பெறணும் அப்படின்னா, கடைசி வரை நிலைத்திருக்கணும்னா, கடைசி வரைக்கும் உண்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். உண்மை. நீதிமொழிகளில் ஒரு வசனம் நமக்கு தெரியும், 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையுள்ள மனுஷன் சொல்லுங்க சத்தமா ஆசீர்வாதம் பெறுவானா இருக்கு. நல்ல சத்தமா சேர்ந்து சொல்லுங்க, பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். இப்போ சேர்ந்து சொல்லாமா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அப்போ கடைசி வரை நாம் உண்மையா இருக்கணும். ஏன்னா நம்மளை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நம்ம அழைத்தவர் உண்மையாக தான் இருக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல அவனை அதிகாரியா வைக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை. யோவான் 7:18 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் யாரை அழைச்சி அனுப்புகிறாரோ அவர்கள் தேவனுடைய மகிமையை தேடுறாங்க. தேவனுடைய மகிமையை தேடுவதில் உண்மையா இருக்கிறாங்க. சுய மகிமையை தேடக்கூடாது. ஊழியத்தில் தேவனுக்கு மகிமையை தேட வேண்டும். அல்லேலூயா. சத்தம் கேடமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது கேட்குதா? அல்லேலூயா. ஒரு ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த வாரத்தில் தான். அவர் சொன்னார், இன்றைக்கி ஊழியக்காரர் நிறைய பேர் ஃபேக் ஆகிட்டாங்கன்னாரு. என்னது? ஃபேக் ஐடின்ற மாதிரி இன்றைக்கி ஃபேக் ஐடியில் நிறையா ஊழியக்காரர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்ற பேரில் நிறைய பேர் சுற்றுறாங்க. அதையும் நம்பி மக்கள் ஓடுறாங்க. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், பேசும் பொழுது, அவர் சினிமா பார்ப்பார் போல இருக்கு. அவர் சொன்னார், ஒரு படமே எடுத்துட்டான் பாஸ்டர், நீங்கள் பார்க்கலையான்னாரு. இல்லை பாஸ்டர். இல்லையான்னு மலையாளத்தில் கேரளாவில் எடுத்தாங்க, தமிழ்லையும் இருக்குது. எல்லாம் இப்போ கார்பரேட் ஆகி போச்சு. ஊழியம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? கார்பரேட் ஆகிடுச்சு. எல்லாமே பிஸ்னஸ். ஒரு ஆளை செட் பண்ணி, ஒரு கூட்டத்தை கேதர் பண்ணி, அதில் முடவனை போல் செட்டப் பண்ணி சைக்கிள்கிட்ட வர வைக்கிறது. அவன் அங்கேருந்து சொன்ன உடனே அவர் ஏஞ்சி நடந்து குதிச்சு சரி ஆயிட்டுன்னு காட்டுறது. இதெல்லாம் இப்போ நடக்குது இன்றைக்கு. அது போலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஊழியங்களில். ஃபேக் ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னாரு. இன்றைக்கி யாரையுமே நம்ப முடியல பாஸ்டர் அப்படின்னாரு அவர். நான் சொன்னேன், நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம், நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர் ஆண்டவர். அவர் பிடிச்சிங்க. வசனத்தை வச்சு பாருங்கள். வசனத்தை வச்சு நீ வெளிச்சத்தில் பாருங்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பேரில் நிறைய பேர் குழப்பம் ஆகியிருக்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தரை விட்டே விலகி ஓடிட்டாங்க, பொய்யான தீர்க்க தரிசனம் தேடி. தீர்க்க தரிசனம்னு சொல்லும் பொழுது நீங்கள் பைபிள் எடுத்து எங்கே வேணாலும் பாருங்கள், ஒரு தனிப்பட்ட நபருக்கென்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் 1, 2, 3 தான், விரல் விட்டுன்றது தான்.
தேசத்திற்கு சொல்லப்பட்டது, மக்களுக்கு மக்கள் கூட்டத்திற்கு சொல்லப்பட்டது தான் தீர்க்கதரிசனம் நிறைய இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கார் வாங்கி விடுவா, இந்த கலரில் கார் வாங்கி விடுவா, எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும், வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போவார். வாங்கினாரான்னா வாங்கலை. சிலர் வாங்குவாங்க, கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் திரும்ப அந்த காரை தூக்கிட்டு போயிடுவான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் கவனிக்க வேண்டும், ஊழியத்தில் இன்னைக்கு நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மை நம்மள்கிட்ட இருக்கணும், உண்மை நம்மள்கிட்ட காணப்பட வேண்டும். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:12 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்ம வாழ்க்கையில் ஃபெய்த் இருக்கலாம், அப்படின்னா விசுவாசம் இருக்கலாம். ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். உண்மை நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எதுலேயும் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பொய் பேசுகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு பொய் பேசுனா திரும்ப நம்ம அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் பேச வேண்டியிருக்கும். மற்றது இன்னொரு பொய், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 5 பொய் 6 பொய் பேச வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை பேசிட்டா பொய்க்கு வேலையே இல்லை. உலக பழமொழி சொல்றது, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுனேன். ஆனால் அந்த வாழ்க்கை நிற்குமானா நிற்காது. உண்மை தெரிஞ்சுன்னா சொல்லுவாங்க, குட்டு உடஞ்சி போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு. என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ உண்மை என்பது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த உண்மையாக இருந்தாலே ஆண்டவர் சொல்றார், பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு உண்டுன்னு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பு, அதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி தான் அவர் நம்மளை அழைக்கிறாரு, ஊழியம் செய்ய சொல்கிறாரு. உதாரணம் நம்ம பார்க்குறோம், மோசே வாழ்க்கை எடுத்துக்கங்க. மோசேவை ஆண்டவர் அழைச்சார். மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் பக்குவப்பட்டு இருக்கான். ஆனால் அரண்மனையில் இருக்கும்போது அழைக்கல. நேற்று சொன்னேன் உங்களுக்கு, அவன் இப்போ பக்குவப்பட்டு இருக்கிறான். 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வேலை, அந்த வேலையில் அவன் மிக மிக உண்மையாக இருந்தான். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகமம் 12:7 மோசேயை குறித்து கர்த்தர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? Moses is faithful man. மோசே அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல. மாத்தி மாத்தி பேசுற ஆள் இல்லை, பொய் சொல்றவன் இல்லை. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். கர்த்தர் பேசுறாரு. இது மோசே மூலமா கடவுள் பேசல, கடவுள் நேரடியா பேசுறாரு. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படின்னா கர்த்தருடைய விஷயத்துல அவன் உண்மையா இருந்தான், உண்மையா இருந்தான். நம்ம அந்த காலத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கு அந்த காலத்தெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக நாம் ஒரு சில காரியங்களை, விசுவாசியாக இருக்கிற நம்மை தேவன் எதற்காக அழைத்தார் என்று ஒரு 7 காரியங்களை நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். விசுவாசியாக இருக்கிற நம்மை தேவன் எதற்கு அழைத்தார்? முதலாவதாக 1 கொரிந்தியர் 1:9.
ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உன்னை என்னை ஆண்டவர் அழைச்ச தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறாரு, கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோட நாம் ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்தார். 2 கொரிந்தியர் 5:17 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் சொல்லுங்க, ஒருவன் சத்தமா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ள நீ வாழும் பொழுது, அப்போ இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவுக்குள்ள நீ வாழ வேண்டும். கிறிஸ்துவோடு நீ ஐக்கியமாகணும் அப்படின்னு சொன்னா, நீ அதிகமாய் வசனத்தை நீ வாசிக்க வேண்டும், வசனத்தின்படி நீ வாழ வேண்டும். வசனம்தான் கிறிஸ்து இயேசு. ஆமென். பைபிளை தூக்கி காட்டலாமா? அல்லேலூயா. பைபிள் இல்லை, பைபிள் வச்சுருக்கலாம், காட்டுங்க பார்க்கலாம். உயர்த்துங்க, உயர்த்துங்க, பைபிளை தூக்குங்க. இதுக்குள்ளே நீ வாழணும், இதோட ஐக்கியமாகணும். எதோட ஐக்கியமாகணும்? கிறிஸ்துவுக்குள்ளே ஐக்கியமாகணும். கிறிஸ்துவோடனா எதோட ஐக்கியமாகணும்? இதோட ஐக்கியமாகணும்னா இது தலையில் வச்சு படுத்துக்கல, கையில் அக்கல்ல மாடலில் வச்சுக்கிறது இல்லை, தலையில் தூக்கின்னு வரதில்லை. இதோட ஐக்கியமாகணும் அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையின் இது பிரதிபலிக்க வேண்டும். யாக்கோபு சொல்றார், முகம் காட்டுகிற கண்ணாடி. சிபிஎஸ்ல கூட ஒரு பாட்டு வந்துச்சு, எல்லாம் டான்ஸ் நல்லா ஆடினாங்க. முகம் காட்டும் கண்ணாடி, வசனம். அல்லேலூயா. நித்தம் நித்தம் ஒவ்வொரு நாளும். அப்ப நாம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம் வாழ்க்கையின் அனுபவமாக இருந்தால் ஒன்று ஆகணும். நான் சில உதாரணம் சொல்லியிருக்கிறேன். கியர் வண்டியாக இருந்தாலும் சரி, 2 வீலரில் கியர் இல்லாத வண்டியாக இருந்தாலும், இப்போ இருக்கிற இந்த வண்டியில் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மோட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஆனால் வண்டி மூவ் ஆகாது. எப்போ அது மூவ் ஆகும் அப்படின்னா, நீ கிளச்சை அழுத்தி கியரை போட்டிங்கன்னா அந்த பிளேட்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கிற இன்ஜினோட அட்டாச் ஆனால் தான் அந்த வண்டி டயர் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ நீங்களும் நானும் சூப்பரான வண்டின்னு வச்சிங்களேன், இன்ஜின் ஆண்டவர் தான் இன்ஜின், வசனம் தான் இன்ஜின் வச்சிங்களேன். இந்த இன்ஜினோட, உயிர் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இன்ஜினோட நீங்களும் நானும் ஒன்றா ஜாயிண்ட் ஆனாதான் நம்ம வாழ்க்கைன்ற சக்கரம் மூவ் ஆகும், ஸ்மூத்தாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 2வது காரியத்துக்கு போவோம். 1 தெசலோனிக்கர் 4:7. தேவன் நம்மை, வாசிங்க, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 2வது ஆண்டவர் நம்மை எதற்காக அழைச்சிருக்காரு? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தத்திற்காக அழைச்சாரு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தத்துக்காக அழைச்சார் ஆண்டவர். சும்மா அழைக்கல, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எப்படி வேணாலும் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்ம அழைக்கல. அசுத்தன அழுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். இதை பத்தி பேசணும்னா நமக்கு நேரம் பத்தாது.
அதே அதிகாரத்திலே 3ஆம் வசனமா பாருங்க என்ன போட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் அதுதான். அதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கார், உன்னை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கார். எதுக்காக? நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் அழைச்சிருக்கிறார். மறுபடியும் நம்ம சிந்தை என்ன பண்ணுறது? மைண்டு ஹேங் ஆகிடுது. சில நேரத்தில் ஹேக் ஆகிடுது. யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க நம்ம மைண்டை. அல்லேலூயா. யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க. அப்புறம் எல்லாம் அங்கே போயிடுது. எல்லாம் நினைவெல்லாம் உமதாகணுன்ற மாதிரி அப்படி போயிடுது. பேச்செல்லாம் செல்போனில் உமதா இருக்குது. நாம் வாழும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரு. அதை வாழக்கூடாதபடி நம்முடைய சிந்தையை சத்துரு என்ன பண்றான்? கெடுக்கிறான். அதற்கு நாம் இடம் கொடுத்துடுறோம். நான் தான் சொன்னேன், சில நேரத்தில் நல்லா இருக்கும். நேற்றைக்கு சொன்னேன், பௌர்ணமியா இருக்கிறோம், மறுநாள் என்ன ஆயிடுறோம் சொல்லுங்க? அமாவாசை இருட்டு, மனசுக்குள்ள ஃபைட்டு. இயேசுநாதர் வந்தால் வெயிட்டு, வாழ்க்கையெல்லாம் பிரைட்டு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, பரிசுத்த ஒரு வாழ்க்கை அது வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம். அதுதான். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை நம்ம பார்க்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அதை குறித்து நம்ம பேச நேரம் அதிகமாக போயிடும். 3வது காரியம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்ப அங்க என்ன சொல்றாரு? லக்கை நோக்கி நாம் ஓடணும். 100 மீட்டர் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லையை அடையிறது தான் நம்முடைய லக்காக இருக்கணும். அங்கே போய் நான் சேரணும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நேற்றைக்கு கூட இந்த பரம அழைத்தலின் அழைப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 3ஆவதாக லக்கை நோக்கி ஓடும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கொரிந்தியரில் சொல்லும் பொழுது சொல்றாரு, நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள போகிறவர்கள் அவர்கள் மிகவும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக அவர்கள் வாழுகிறார்கள். நாமோ அழியாத ஒன்றை அடையும்படிக்கு அவர்களை விட நம்ம மிக கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்குகிறேன். மாம்சத்தில் வர இச்சை அப்படின்னு சொல்லும் போது விபச்சார வேசித்தனம் மட்டும் இல்லை, சாப்பாடுல கூட இச்சை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இச்சித்தார்கள். அவர்கள் கேட்ட காடையை கர்த்தர் வரவழைத்தார். வாயில் இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. லக்கை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், இச்சை அடக்கம் வேணும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் தொடர்ந்து ஆசையாய் வாஞ்சையாய் ஓடுகிறேன் பவுல் சொல்றாரு. அப்ப அந்த லக்கை நோக்கி ஓடும்படியாக, அதை பிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு இதை வச்சுட்டாரு. பரலோகத்துக்கு போகணும் என்பதை அவர் வச்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. பரலோகந்தா என் மூச்சு, பரிசுத்தந்தா என் பேச்சு. பரலோகந்தா என் மூச்சு, பரிசுத்தந்தா என் பேச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என்ன கூடவே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான்காவதாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானமாய் இருப்பதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. ஜெப குழுக்கள் எல்லாம் நல்லா இயங்கிட்டு இருந்தது, மறுபடியும் அந்த ஜெப குழுக்கள் எல்லாம் ஒழுங்காக ரன் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவோட இன்னும் ஜெயிண்ட் ஆகலை, ஒட்டலை. அதனால் வண்டி ஓட மாட்டேங்குது. வண்டி வேற எங்கெங்கே ஓடுது, கோயிலுக்குள்ளே வர மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது. கால் இங்கே வந்து நிற்க மாட்டேங்குது. எங்கள் கால்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறது. பைபிள் இருக்குது. எங்கள் கால்கள் கடைக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, மாலுக்கு போகிறது, காலுக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் போகுது. அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானமாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சமாதானமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லார்ட்டையும் சமாதானமாக இருக்கிறோமா? நம்ம பவுலே சொல்ற தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய கடவுது. சமாதானமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிற தேவன் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க? சமாதானமாக இருப்பதற்கு அழைத்திருக்கிறாரு. நாம் வருகிற நமக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னால், சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்படி நீ நானும் அறிவிக்க முடியும்? சொல்லு. நீங்கள் நானும் சமாதானமே இல்லை அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளேயே சமாதானம் இல்லைன்னா, அப்படின்னா வரக்கூடிய நமக்குள்ள ஐக்கியப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்துதான். சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீ நான் அறிவிக்க முடியும்? போவோம். ஆண்டவர் உன்னை என்னை அழைத்திருக்கிற அழைப்பு நாம் சமாதானமாய் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார்னா, நம்முடைய மனசில் சமாதானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரோட சமாதானமாக இருந்தால் தான். யாரையாவது ஒருத்தங்களை கருவிக்கினே சொல்லுவாங்க, கரிச்சி கொட்டிக்கினே இருந்தேன்னா உன் இருதயத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? கிறிஸ்து உன்னை என்னை மன்னிச்சிருக்கிறாரு. சமாதானம் வரணும்னா மன்னிக்கணும். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உனக்குள்ளே வரணும்னா நீ மன்னிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும். நீ ஏசு கிறிஸ்து உன் பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிக்கலைன்னா நினச்சி பாருங்க நம்ம கதி என்ன ஆயிருக்கும். நீனும் நானும் செஞ்ச தவறை மன்னித்திருக்கிறார் அவர் தான் சொல்றாரு, சமாதானமாய் இருப்பதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒப்புரவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த பிரிவினை ஏற்படுத்தின பாவத்தை நீக்கி போக்கி அவர் இரத்தத்தை கொடுத்து சிந்தி
வசனம் சொல்லுகிறது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பகையாக தூரமாக இருந்த உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர் புத்திரி. நீ தேவனுடைய புத்திரியாய் மாறணும் அப்படின்னு சொன்னா, புத்திரரா மாறணும்னா சமாதானம் பண்ணு. மற்றவங்களையும் பார்க்கறதுல யாருக்காவது விரோதம் இருக்குன்னா அவங்கள ஒப்புரவாக்குற செய்கி, காம்ப்ரமைஸ் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் முதல்ல நாம் எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். சமாதானம் இல்லாமல் இருக்கும் நம்ம பார்க்குறோமா, நம்மளால் சபைக்குள்ளே அவங்களோட கூட பேசுங்க, அவங்கள சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்குங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. பகையாக இருந்த நடு சுவரை, திரையை விலக்கி அவருடைய மாம்சத்தின் வழியாக, அவருடைய இரத்தத்தின் வழியாக எல்லாத்தையும் உடைச்சி எடுத்து கழுவி நம்மளை சுத்தமாக்கி பிதாவுக்கு முன்பாக நம்ம நிறுத்தி இன்னைக்கு நேரடியாக நாம் பிதாவிடத்தில் பேசும்படியான வாக்கியத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. ஆசாரியன் மூலமாக பேசின காலத்தை ஒழித்து நீங்களும் நான் அவருடைய இரத்தத்தினாலே ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றி நேரடியாக அவர்கிட்ட பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது காரணம் என்ன? நீங்களும் நானும் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சார் அவரு. இன்னைக்கு நீங்கள் நானும் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களோட சமாதானமாக இருக்க வேண்டும். மன்னிச்சாதான் சமாதானம் உனக்குள்ளே வரும். நீ மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தேன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவத்தையும் நான் மன்னிக்க மாட்டேன்றார். நீங்கள் பிறரை மன்னியாது இருந்தால் உங்கள் தப்பிதங்களுக்கும் பிதாவானவர் மன்னிக்க மாட்டார்னு இருக்கு. அதனால் நான் இப்போ சொல்லி கொண்டிருக்க ஒரு காரியம் கொஞ்சம் சிந்தியுங்க. என்னை போலவே இருக்கணும்னு நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்தா முடியாது. சமீபத்தில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் 2-3 பேர்கிட்ட, என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இங்கே இருக்க பிரதர்கிட்ட இருக்குமானா இருக்காது. அவர்கிட்ட ஒரு குணம், நல்ல குணம் இருக்கும், அது என்கிட்ட இருக்காது. அல்லேலூயா. எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். அதனால என்னை போலவே இருக்கணும், நான் இருக்கிற மாதிரியே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதனால் அவர்களை பகைக்கவோ அவர்களை விரோதிக்கவோ அவருடைய குறைகளை மன்னியாமல் நீங்கள் நானும் வாழ்வோம் என்றால், கசப்போடு இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தான் சமாதானம் இருக்காது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சமாதானத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும். கர்த்தர் அதற்காக தான் அழைத்திருக்கிறாரு. அடுத்தது அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சுவிசேஷம் சொல்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லும்போது எல்லார் மீது விழுந்த கடமை. இங்கே கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்தாரா? சுவிசேஷத்தை சொல்வதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும், இதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது நீங்கள் படித்துக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பகுதிக்கு போவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 3:9. 6வது விஷயம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதோட முடிச்சிருவோம். 7 காரியத்தோடு முடிப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் அழைச்சிருக்கிறார்பா. எல்லாரும் கை தட்டுங்க. அப்பா, அதுலயும் கொஞ்சம் பேர் அப்படியே மந்தமா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தான் கர்த்தரே உன்னை அழைச்சிக்கிறார், இம்புட்டு தூரம் கொண்டு வந்து வச்சுக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்பா அப்பா கர்த்தர் என்னை அழைச்சிக்கிறார்ப்பா. அதை சொல்லிட்டு அங்க சொல்றாரு, நீ அதனால சபிக்காத, நன்மை செய். ஆமென், அல்லேலூயா. மற்றவளை ஆசீர்வதி, நல்ல வார்த்தையை பேசு, நல்ல சொல்லி மற்றவங்களை ஆசீர்வதி. கர்த்தர் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க? எதுக்கு அழைச்சிருக்காராம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள.
ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உன்னை என்னை அழைச்சிருக்கிறாரு. அதனால நீ நானும் என்ன செய்யணுமா சொல்லுங்க? மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். சபிக்காத, அவன் கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும்னு நினைக்காத. அதுக்காக உன்னை அழைக்கலை. உன்னை மற்றவங்களை சபிப்பதற்கு அழைக்கலை, மற்றவர்களை திட்டுவதற்கு கெட்ட வார்த்தை பேசுவதற்கு உன்னை ஆண்டவர் அழைக்கலை. பவுல் சொல்லும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால், கேட்பவருக்கு பக்தி விருத்தி உண்டாவதான வார்த்தை இருப்புமானால் அதையே பேசுங்கன்றாரு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது அவனை பார்த்து சொல்றாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ நான் அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னாரு. ஆமேன், அல்லேலூயா. ஆறாவதாக கர்த்தர் உன்னை என்னை எதற்கு அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க? இதான் வாயை தரங்கல்ல, கொஞ்சம் எதுக்கு அழைச்சிருக்காரு? நல்ல சத்தமா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. யாக்கோப்பு போராடணும். எதுக்கு போராடணும்? ஒரு நைட்டு ஃபுல்லாக போராடணும். எதுக்கு சொல்லுங்க? என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய விட மாட்டேன் ஆண்டவரே. என்ன அவருக்கே இதுவாகி போச்சு. வந்த தூதனுக்கு என்ன ஆயிடுச்சு? எப்பா விட்டுருப்பா விட்டுருப்பான்றாரு. நான் விட மாட்டேன், உண்மை விடுவதா இல்லை, என்னை ஆசீர்வதிச்சாதான் விடுவேன், பொழுது விடிஞ்சு போச்சுன்றாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அவர் டெக்னிக்கை பயன்படுத்தினார். அவன் தொடை சந்தை பிடிச்சி என்ன பண்ணிட்டார்? நரம்பு பிடிச்சி, நீரோ படிக்கிற நரம்பை பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு? அவர் இழுத்துட்டார். காலு சுளுக்கி போச்சு, முட்டி போட முடியல, உட்காந்துட்டான். முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க அவன் முடியாமல் உட்காந்துட்டான், தளர்ந்து போச்சு. அப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உன்னை என்னை அழைத்திருக்கிறாரு. அப்போ நீயும் நானும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணுமே தவிர மற்றவர்களை சபிக்கக்கூடாது, மற்றவர்களை கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது. சாபம்ன்றது வேற, கெட்ட வார்த்தை வேற. இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது, அல்லேலூயா. வேறு லாங்குவேஜெலாம் பேசக்கூடாது. நல்ல வார்த்தையை கேட்பவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தையை நாம் பேச வேண்டும். ஏழாவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கடைசியாக இட்டர்னல் லைஃப், அழியாத வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். மறந்துடாத. அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்க்கை உனக்கு எனக்கும் கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த கர்த்தர் நம்மோட பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை மனதில் வைப்போம். தேவனுடைய அழைப்பு, ஊழியம், அதை கொடுக்கிற, அதை சார்ந்த பொறுப்பு. இன்றைக்கு ஆவியானவர் அந்த ஊழியத்தில் நாம் உண்மையாய் நின்று செய்யும் பொழுது ஆவியான நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம், ஏற்கனவே வாசித்தோம் முதல் நாள் கூட்டத்தில், 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கும்படிக்கும், கனி உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம அப்படியே ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் பைபிளை மூடி வைப்போமா?
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியம் அது கர்த்தருடைய அந்த ஊழியம், சேவை என்ற ஒரு பெயர்